கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையே விசுவாசம்தான். பழைய ஏற்பாடு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உள்ள தேவ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இருக்கிற தேவ ஜனங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் இருந்தார்கள். யூதர்கள் அடையாளங்களை தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அடையாளங்களை தேடுகிற மத்தியில் அவர் அடையாளத்தை காட்டினார். என்ன அடையாளம்? வேதம் சொல்லுகிறது ஏசாயா புஸ்தகத்தில், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், இது ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய உலகத்திலேயே இல்லாத ஒரு அடையாளமாக பிறந்தார். கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். அந்த அடையாளத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். அந்த அடையாளத்தை தவற விட்டு விட்டார்கள். திருப்பி வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, வேற ஏதாவது அடையாளம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. பிறக்கிறது ஒரு அடையாளம் சொன்ன இயேசு இறக்குறதுல ஒரு அடையாளம் சொல்றாரு. யோனா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் இல்லாமல் வேறு அடையாளம் இல்லை. 3 நாள் பூமியின் வயிற்றில் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி. என்ன பெரிய ஆச்சரியம்னா, நடுவில் ஒரு இடத்துல வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு நீர் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று. அப்போ இயேசு சொல்றாரு, உங்களுக்கு வேறு அடையாளமே கிடையாது அப்படின்ட்டார். திருப்பி திருப்பி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யூதர்களுடைய பழக்கமே பார்த்தா தான் நம்புவாங்க. கண்டு விசுவாசிக்கிறவர்கள். பிறக்கும் போது ஒரு அடையாளம், இறக்கும் போது ஒரு அடையாளம், 2 அடையாளம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 2 அடையாளத்தையும் அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இப்போ கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணுறாருன்னா, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். கண்டு விசுவாசிக்கிறவர்களிலும் விசுவாசனாலே என்ன அப்படின்னா, நம்பப்படுகிற மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்காத போது அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருக்கணும். என்ன விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருக்கணும்? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ள எனக்குள்ள உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தது. அதாவது உபத்திரவத்தில் கொல்லப்படும் பொழுது அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம பேதுருவை எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். அங்கே அந்திப்பா கொல்லப்பட்டார், இங்கே இயேசு கொல்லப்படுகிறார். இப்போ அந்திப்பா கொல்லப்படும் பொழுது இந்த சபை எப்படி இருந்துச்சா, விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருந்துச்சான், பெர்கமு சபை. ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது, கொல்லப்பட கொண்டு போகும்போது பேதுரு என்ன செஞ்சார்? மறுதலித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது பேதுரு காலத்தை விட சபை இப்பொழுது என்னவாக இருக்கிறது? பலப்பட்டிருக்கிறது, மறுதலிக்காமல் இருக்குது. உபத்திரம் வரும்போது மிக முக்கியமான ஆளாக நாம் கருதப்படுகிற ஆட்கள் மறிக்கும் போது சபை எப்படி இருக்கிறது? விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருக்கிறது. இன்னைக்கு எப்படி இருக்குது? விசுவாசம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு போய்கிட்டே இருக்குது. விசுவாசனா என்ன? அவங்க நம்ம சில விஷயத்தை விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? ஒன்று, கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்தார். 2வது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கிறது. 3வது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. இது 3 மிக முக்கியமான அடிப்படை உபதேசம். இப்போ கடைசி காலத்தில் வருகையை பற்றின உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுதலிக்கிற தன்மைக்கு வந்திருக்கு. எதனால்? அன்னைக்கு உபத்திரவம் வந்தபோது அவங்க விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருந்தாங்க. நான் இப்போ சொல்லுவேன், ஆசீர்வாதம் வந்ததுனால இவர்கள் வருகையை மறுதலிக்கிறார்கள். என்ன மறுதலிப்பு? இப்போ ஆசீர்வாதம் கூட 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய விசுவாசம் என்ன? நாம் சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு போவோம், சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறாரு, அவரோடு கூட போய் நாம் அவரோடு இருப்போம். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன ஆகிறது? உங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறது, தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்கிறது. ஆசீர்வாதம் பலுகி பெறுகிறது. அதனுடைய விளைவு என்ன? ஆசீர்வாதத்துக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருகையை மிஸ் பண்ணும். சபைக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆனால் சபையினுடைய ஃபோக்கஸ் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. உபத்திரவ காலத்தில் உண்மையாக இருந்து விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருந்த சபையானது ஆசீர்வாத காலத்தில் மறுதலிக்க தொடங்குகிறது. இப்போ என்ன மறுதலிப்பு? அதெல்லாம் உங்களுக்கு பாடே கிடையாது, உபத்திரவமே கிடையாது. ஒரு படி மேலே போய், இது ஸ்டார்டிங் தான். இது விசுவாசம் மறுதலிப்பானா? இது விசுவாசம் மறுதலிப்பில் இது இப்படி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எங்கே வரும்? உங்களுக்கு நரகமே கிடையாது, உங்களுக்கு பாதாளமே கிடையாது, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பே கிடையாது. இப்படி ஒரு படி மேலே போய் கிருபை உள்ள தேவன் உங்களை போய் நரகத்தில் போடுவாரா? அன்புள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை நரகத்துக்கு அனுப்புவாரா அப்படின்னு சொல்லி நரகத்தையும் நியாய தீர்ப்பையும் மறுதலிக்கிற கூட்டம் ஒன்று வரும். அதான் இன்னைக்கு நடக்குது. கிருபையின் உபதேசம் உள்ளே வரும்போது கிருபை தேவை, ஆனால் கிருபை மிகைப்படுத்தப்படும் போது எது ஒன்றுமே அதிகமாக கூடாது. எந்த ஒன்றுமே அதிகமான கஷ்டம். உடம்புல சுகர் இருக்கு, அது அதிகமான கஷ்டம், குறைஞ்சாலும் கஷ்டம். நமக்கு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் ப்ரெஷர் இருந்தால் பிரச்சனையே இல்லை, அது ஹை ப்ரெஷராகவோ லோ ப்ரெஷர் ஆனதான் பிரச்சனை. இன்னைக்கு அதுதான் நடக்குது. சபையில் எல்லா உபதேசமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏதாவது ஒரு உபதேசம் அதிகப்படும் போது, இப்போ ஆசீர்வாதம் அதிகப்படும் போது, வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்குது? ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கிடையாதுன்னு சில விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. அதான் நான் சொல்லுவேன். இந்த அரசியல்வாதிகள்
தங்கள் செய்கிற நன்மைகளை சொல்லி ஜனங்கிட்ட ஓட்டு வாங்குறது ஒரு தன்மை, அடுத்தவனை குறை சொல்லி ஓட்டு வாங்குறது ரெண்டாவது தன்மை. இந்த ரெண்டாவது தன்மை இருக்கு இல்லையா, இது தவறான முறை. அடுத்தவங்களை கேவலப்படுத்தி தான் மேலே வர்றது தப்பு. தானே தான் என்ன செய்ய போறோன்னு சொல்லி தன்னுடைய திறமையை கொண்டு மேலே வர்றது தான் நன்மை. காந்தி பேர் புகழ் பெற்றது ஒன்று, காந்தியை கொன்னதுனால பேர் வாங்கிறது ஒன்று. இது நெகட்டிவ். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதா இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி உபத்திரவம் உண்டு என்று சொல்லி அவைகளுக்கு நடுவில் நம்ம பறந்து போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோங்கிறது உண்மை. உனக்கு உபத்திரவமே கிடையாது, பாடே கிடையாது, பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி ஜனங்களை ஆசை காட்டி இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் விசுவாசம் மறுதலிப்பு. என்ன விசுவாசம்? ஜனங்க இன்னைக்கு வருகையே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர்லாம் துணிகரமாக என்ன சொல்கிறாங்க, ஏசு இன்னொரு 50 வருஷத்துக்கு வரமாட்டார், ஏசு இன்னொரு 100 வருஷத்துக்கு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. அதான் வசனம் சொல்லுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படின்னு இருக்கு. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. விசுவாச துரோகம்னா என்ன? நாம் ஒன்றை விசுவாசிக்கும் போது அதற்கு ஆப்போசிட்டான கருத்தையும் நாம் விசுவாசித்தால் விசுவாச துரோகம். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால், ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு அகைன்ஸ்டான இன்னொருவோடு கூட ஒரு எஜமானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு எதிரான கம்பெனிக்காரங்கிட்ட போய் இந்த கம்பெனியை பற்றின விஷயங்களை சொல்லி அவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு நினச்சா இவருக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுதான் விசுவாச துரோகம். அப்போ விசுவாச துரோகம்னா என்ன? கடைசி காலத்தில் இப்போ இயேசு வருவார் என்பது நாம் விசுவாசிக்கிறோம், வர மாட்டார் என்பது விசுவாச துரோகம். எப்படி அது துரோகமாக மாறும்? இப்போது பைபிளை கையில் வச்சுருக்கிறோம், இது வருவார்னு சொல்லுது. இப்போ அதை தாண்டி வர மாட்டார்னு சொல்றது மறுதலிப்பு. இயேசுக்கு அதான் வசனம் சொல்லுது, நீ மறுதலியாமல் இருந்தாயின்னு அங்கே சொல்லுது. இங்கே மறுதலிக்கிற கூட்டம் வந்துருச்சு கடைசி காலத்தில். என்னன்னா ஆவிக்குரிய சபைகளே அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஆவிக்குரிய சபைகளுக்கும் மற்ற சபைகளுக்கும் என்ன வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆவிக்குரியவங்க எதில் தங்களை மேன்மை பாராட்டி கொள்வாங்கன்னா, நாங்கள் மனவாட்டி, நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், ஏசு எங்கள் ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி உலகத்தை வெறுத்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் அன்றைக்கி எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையிலேயே பரதேசிகளும் இந்த பூமியை வாடகை வீடாக நினைக்கிறவர்கள் தான் காணப்பட்டார்கள். இன்றைக்கி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கோமான்களும் சீமான்களுமாக இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, இப்பூமி எனக்கு சொந்தமில்லைன்னு பாடின ஒரு காலகட்டம் போய் இப்போ இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர்னு பாடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்? உலகத்தை சுதந்திரிக்கிறது. உலகத்தை நீ எப்பொழுது நேசிக்க தொடங்குறாயோ அப்பொழுது வருகையை நீ விசுவாசத்தை மறுதலிக்க தொடங்குவாய். ஏங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆமாம், வருகையை ஆசீர்வாதம், நான் இப்போ சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை குறை சொல்லலை, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை. ஆசீர்வாதம் மைண்டில் ஏறக்கூடாது. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். சாப்பிட்றது தப்பானா சாப்பிட்றது தப்பு கிடையாது, சாப்பிடும் போதும் என் எண்ணம் இதை கொடுத்த இயேசு மேலே தான் இருக்கணும்னு சொல்கிறேன். எப்போ நான் இந்த சாப்பாட்டை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ நான் பெருந்திண்டிக்காரனாய் மாறுகிறேன். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன், வருகையை கான்சன்ட்ரேட் பண்ணணும், இயேசுவை கான்சன்ட்ரேட் பண்ணணும், பரிசுத்தத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும், விசுவாசத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட சஞ்சரிக்கிறத தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கூட வரக்கூடிய இவைகளை ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். எப்போ இந்த கூட வரக்கூடிய இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாச மறுதலிப்பு வரும்.